அசுரனின் பதுமையவள் 4. பெண்ணவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பயந்து போய் ஜன்னலோடு ஜன்னலாக வெறித்த முகத்துடன் அமர்ந்திருந்தாள். முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டு ஒரே நேர்பார்வையாக ரோட்டை பார்த்தபடி தன் வண்டியை செலுத்தி கொண்டு இருந்தான் அனல்விழி பாண்டியன். அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்பதனை பெண்ணவளால் உணரக்கூட முடியவில்லை. அவள் அந்த அளவுக்கு பயந்து போய் இருந்தாள். ஆனால் எவ்வளவு துக்கத்திலும் அழுகை வராமல் இருக்க பெரும்பாடுபட்டு முயன்ற ஆம்பலின் கேவல் சிறியதாக வெளியே கேட்டு அது அனல்விழியின் காதுகளில் வந்து அடைந்தது. அவள் பக்கம் திரும்பி கூரிய கண்களோடு அவளை பார்த்தான். அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்து கொண்ட ஆம்பல் வேறு பக்கம் தன் தலையை திருப்பிக் கொண்டாள். அவ்வளவுதான். எங்கிருந்துதான் அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்ததோ? மகிழுந்தை தன் வலது கையால் ஓட்டிக்கொண்டே தன் இடது கையால் பதுமை போன்று இருந்தவள் தாடையை பிடித்து தன் பக்கம் நோக்கி திருப்பினான். நான் போட்ட நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டுதானே வந்திருக்க, பின்ன ஏன் என்னை பார்த்து பயப்படுற மாதிரி நாடகம் போடுற என்று அடிக்குரலில் சீறினான். அவன் பற்றியிருந்த அவளின் தாடை அவளுக்கு வலியை கொடுத்தது. இருந்தாலும் பல்லை கடித்தபடி வெளியே தெரியாமல் அவன் கண்களை ஊடுருவியபடி பார்த்தாள். அவளின் கண்கள் அவனை என்னவோ செய்ய சீ என்று சொல்லியபடியே அவளிடமிருந்து தன் கையை எடுத்தான். அவன் கையை எடுத்ததும் அந்த இடமே சிவந்து போய் இருந்தது. தன் தாடையில் கையை வைத்து தடவி விட்டவள் வரவழைக்கப்பட்ட தைரியத்தோடு உங்க டீலுக்கு நான் ஒத்துக்கொண்டதை போல நான் உங்களிடம் கேட்ட அந்த விஷயத்துக்கும் நீங்கள் ஒத்துக்கணும் என்று திக்கு திணறியபடியே கேட்டாள். அவள் புறம் திரும்பாமல் ரோட்டை கவனித்தபடியே வண்டியை இயக்கு கொண்டிருந்தவன் அவளிடம் எதுவும் பேசவில்லை. அவன் தான் கேட்டதற்கு எதுவும் சொல்லாமல் வருவதை பார்த்து ஏற்கனவே பாரமேறி போயிருந்த அவளது மனது இன்னும் பாரத்தை சுமக்க ஆரம்பித்தது. சிலந்தி வலையில் தெரியாமல் சிக்கியிருந்தால் பரவாயில்லை, ஆனால் இவள் தெரிந்தே தானே சிக்கிக்கொண்டாள். அவன் கோபமான முகத்தை பார்த்தபடியே இன்னும் அடங்காமல் திரும்பவும் அவனிடம் பேச்சு வளர்க்க ஆரம்பித்தாள். அவள் சும்மா இருந்தாலும் அவளது வாய் சும்மா இருக்காது போல. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லல என்றவள் பேச்சில் சிறிது தடுமாற்றம். நல்ல குடும்பத்து பொண்ணுங்க நான் போட்ட டீலுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க என்று குத்தலுடன் சொன்னவன் சிறிதும் அவள் முகத்தை பார்க்கவில்லை. அதை கேட்டு அவளின் முகம் இறுகியது. அதை தன் பக்க பார்வையால் கண்டவனின் இதழ்களோ இலக்காரமாய் வளைந்து கொண்டது. அதன் பிறகு அவளிடம் இருந்து எந்த ஒரு பேச்சும் இல்லை. அமைதியாக ஜன்னலை வெறுத்தபடியே வந்தாள். அவன் மகிழுந்து பாண்டியன்ஸ் என்று பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தின் வாயிலில் சென்று நின்றது. மகிழுந்தில் இருந்து இறங்கியவன் ஆம்பல் பக்கம் இருந்த கதவை திறந்துவிட்டு அவள் கையை வெளிப்பக்கமாக பிடித்து இழுத்தான். அவளும் ஒரு பொம்மை போல அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாள். உள்ளே அனல்விழி பாண்டியனின் சட்ட ஆலோசகர் அமர்ந்திருந்தார். அனல்விழி பாண்டியனை பார்த்ததும் தன்னை போல எழுந்து அவன் அருகே வந்தவர், இதில் நீங்கள் கேட்ட கோப்புகள் அனைத்தும் இருக்குது மிஸ்டர் அனல்விழி. இதில் நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போட்டால் போதும், மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியபடியே கோப்புகளை அவனிடம் கொடுத்தார். அந்த கோப்புகளில் இருந்து சில தாள்களை ஆம்பலின் கையில் திணித்தவன், இந்த பிடி, இதில் உன் கையெழுத்தை போடு என்று உத்தரவிட்டான். 3ஆம் மனிதர் அருகே இருப்பதால் ஆம்பலும் எதுவும் பேசாமல் அவன் சொன்ன இடத்தில் எல்லாம் படித்து பார்க்காமல் தன் கையெழுத்தை பதித்தாள். பின் அனல்விழியும் கையெழுத்தை போட்டதும் அதை வாங்கி கொண்டு சென்றார் அந்த பெரியவர். அவர் சென்றதும் தான் தாமதம். அவ்வளவு நேரம் தன் மனதில் தோன்றிய ஐயத்தை அவனிடம் கேட்க ஆரம்பித்தாள் ஆம்பல். என்னை கைவிட்டு விட மாட்டீங்களே விழி என்று கொஞ்சம் திணறலுடன் தான் கேட்டாள். அலுவலக மேஜையில் எதையோ எடுத்து கொண்டு இருந்தவன் சட்டென்று அவள் புறம் திரும்பி, உனக்கு ரொம்ப தான் பேராசை என்று ஏளனமாய் சிரித்தபடி கூறியவன், பின் உன் மேல் உள்ள ஆசையால் ஒன்றும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள, அதை எப்போதும் மறக்காத
என்று பல்லை கடித்தபடி சொன்னவன் மறுபடியும் மேஜையில் எதையோ உருட்ட ஆரம்பித்தான். பெருமூச்சு ஒன்றை விட்டவள், நீங்க சொன்னாலும் நான் கேட்குறேன் விழி, ஆனாலும் இதில் என் அப்பாவுக்கு எந்த இடத்திலும் கௌரவ குறைச்சல் வந்துடக்கூடாது என்று அவள் சொல்லி முடிக்கவில்லை. அவள் கையை பின்பக்கமாக முறுக்கியிருந்தான். அவள் வலியால் கத்துவதை பொருட்படுத்தாமல், என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா அதிகம் ஆடுற, இது ஒன்றும் காதலால் உருவான திருமணம் கிடையாது, இது பழி உணர்ச்சியினால் உண்டானது என்று சொல்லி நிறுத்தினான். அவன் பேசியதை கேட்டு நெற்றி பொட்டை சுருக்கியவள் தன் கையை அவனிடமிருந்து எடுத்துவிட போராடினாள். ஆனால் கஜாயுதம் போல் இருந்த அவனது கை சிறிதும் இலகவில்லை. வலியால் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. என்னை விடுங்க விழி, எனக்கு வலிக்குது என்று கத்தினாள். அதில் சிறிதும் மனம் இலகாதவன் அவள் வலியை ரசிக்க ஆரம்பித்தான். வலிக்குதா, நல்லா வலிக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே மிகவும் அழுத்தமாக அவள் கையை முறுக்கினான். உயிர் போகும் வலியால் வேதனை அடைந்தவள் தன் பலம் முழுவதையும் ஒன்று சேர்த்து அவனை தள்ளினாள். ஆனால் பூ போன்ற பெண்ணவளால் அந்த அரக்கனின் சுண்டு விரலை கூட அசைக்க முடியவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு அவளை விடுவித்தவன், இனி என்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசு என்று ஆள்காட்டி விரலை நீட்டி எச்சரித்தான். தன் கையை தடவியபடி அழுது கொண்டே நின்றவள், 4 வருஷத்துக்கு முன் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் என்னை பழிவாங்க நினைக்கிறது முட்டாள்தனம் விழி. இதை நான் சொன்னதுக்கு நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை என்றவளுக்கு எங்கிருந்து தான் அவ்வளவு தைரியம் வந்ததோ மிகவும் தைரியமாகவே பேசினாள். ஆனால் அவளது மனதில் சிறிது நடுக்கம் இருக்கத்தான் செய்தது. தொடர்ந்து பேசியவள், நீங்கள் எனக்கு விடுத்த மிரட்டலா, நான் ஒன்றும் இங்கே வரல என்று சொல்லி சிறிது அமைதி காத்தவள் பின் மெதுவாக, இன்னமும் உங்கள் மேல் எனக்கு இருக்க காதலால் மட்டும்தான் நான் இங்கே வந்தேன், அதுதான் என்னை இங்கே இவ்வளோ தூரம் வர வச்சது என்றாள். அவள் சொன்னதை கேட்டவன் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தான். குட் ஜோக், உனக்கு என் மேல காதலா என்று சொல்லி சிரித்தவன் திடீரென்று கண்ணில் தோன்றிய கனலோடு அவள் கழுத்தை நெரித்தான். உன்னால் அங்கு என் தம்பி பிழைப்பானா சாவானான்னு தெரியாத நிலையில இருக்கான், ஆனா நீயோ என்கிட்ட காதல் வசனம் பேசிக்கிட்டு இருக்க என்று சொல்லிக்கொண்டே அவளை பிடித்து கீழே தள்ளினான். அவன் தள்ளிவிட்டதில் அருகே இருந்த நாற்காலியில் சென்று விழுந்தவள் தன்னை சமன்படுத்தி கொண்டு, என்ன சொல்றீங்க, ஆதிக்கு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே எழுந்து நின்றாள். ஹேய், சும்மா நடிக்காதடி, அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவனை கோமாக்கு தள்ளினதே நீதானே என்று அவன் சொன்னதும் அவள் முகத்தில் அதிர்ச்சி ரேகை பரவ ஆரம்பித்தது. என்னங்க இப்படி பேசாதீங்க, என் அண்ணன் சிவா எப்படியோ அப்படிதான் எனக்கு ஆதியும். என் மேலே உங்களுக்கு அளவு கடந்த கோபம் இருக்குது எனக்கு தெரியும், அதுக்காக ஆதியையும் என்னையும் சேர்த்து அசிங்கமாக பேசாதீங்க என்று சொல்லி அழுதாள். அட அட அட, நடிக்க உனக்கு சொல்லியா தரணும் என்று நக்கலாய் சொன்னவன் பின் அரசாங்க ப்ராஜெக்டை வாங்குறதுக்கு ஆதியை காதலிப்பது போல நன்றா நடிச்சு அவனிடமிருந்து முக்கிய கோப்புகளையெல்லாம் திருடி இருக்க என்று சொல்லி முகத்தை சுளித்தான். யாரோ சொல்றதை வச்சு நீங்க எப்படி இப்படி என்னை பேசலாம் என்றால் விசும்பலுடன். விரக்தியாக சிரித்தவன், 4 வருஷத்துக்கு முன்பு என்னையும் இப்படிதானே ஏமாத்தின என்றதும் அவள் தலை தன்னை போல குனிந்து கொண்டது. அவன் சொன்ன விஷயங்களை அவள் நினைக்கும் போதே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய ஆரம்பித்தது. பரபரப்பான காலை வேளையில் அந்த திருமண வீட்டில் ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தபடி இருந்தனர். ராணி பம்பரமாக சுழன்றபடி வேலையாட்களை வேலை ஏவிக்கொண்டு இருந்தார். அப்போது அங்கு வந்த விஸ்வநாதமூர்த்தி, ஏன் இவ்வளவு காலையிலேயே இப்படி கத்திக்கிட்டு இருக்க என்றார் அவரிடம். வாங்க வாங்க, பொண்ணு கல்யாணத்தை காலையில் வச்சிட்டு இதுதான் நீங்கள் எழுந்து வர நேரமா என்று அவரை செல்லமாக கண்டித்தார் ராணி. ஹேய், முகூர்த்தம் 11 மணிக்குத்தான், இப்போ வெறும் 6 மணி தான் ஆகுது, கத்தி எதையாவது இழுத்து வச்சிக்காம வேலையை பாரு என்றவர் கையில் தேநீர் கோப்பையை திணித்தவர், எங்களுக்கு தெரியும், உங்கள் மகளை போய் எழுப்புங்க என்று தன் தோள்களை குலுக்கியபடியே சமையல் அறைக்குள் சென்று மறைந்தார். ராணியை பார்த்து சிரித்து கொண்டவர்,
தயாராக அவர் அறையை நோக்கி சென்றார். அப்போது அவர் முன்னே வந்த ஆம்பலின் வயதிற்கும் உறவுக்கார பெண் ஒருத்தியை பார்த்து, என்னம்மா, நேற்று நான் ஏற்பாடு பண்ணியிருந்த பார்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்றார். புரியாமல் பார்த்த அந்த பெண்ணோ, நீங்கள் எதை சொல்கிறீங்க அங்கிள் என்று கேட்டாள். அதாம்மா, நீங்கள் நேற்று ஆம்பலிடம் பாட்டி கேட்டிங்களாமே. ஆமாம் அங்கிள், ஆனால் நேற்று நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் எனக்கு சோர்வாக இருக்குது, நான் படுக்க போகிறேன்னு ஆம்பல் சொல்லிட்டான் அங்கிள். அதான் நாங்கள் நேற்று எங்கேயுமே போகலை என்று சொன்னவள் அவரிடமிருந்து விடை பெற்றாள். அவள் சொன்னதும் யோசனையுடன் ஆம்பலின் அறைக்கு வந்தவருக்கு அவள் இல்லாத காலி அறையே காட்சி அளித்தது.